ஃப்ரைடே மார்னிங் இன்னைக்கு பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வெள்ளை சுண்டல் ஊற வச்சுருந்தேன். ஸோ கிச்சனுக்குள்ளே வந்தோன்னா ஃபர்ஸ்ட் அதை வேக போட்டாச்சு. அண்ட் அவளோட லஞ்ச் பாக்ஸுக்கு ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸும் அண்ட் அதுக்கு சைடிஷாக வந்து காலிஃப்ளவர் 65 பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு இதான் பிளான். ஸோ அவளுக்கு செஞ்சது அதையே நம்மளும் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலான்னு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஆனியனு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பீன்ஸு, கேரட், முட்டைக்கோஸ் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் பெப்பர், கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துட்டு அப்படியே சாப்பாட்டை வடித்து ஆற வச்சு அதில் கிண்டிட்டோம் அப்படின்னா சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஸோ அதையும் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் மேரினேட் பண்ணியிருந்த காலிஃப்ளவர் 65யுமே பொரிச்சு எடுத்தாச்சு. அது நல்ல கோல்டன் கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டே வந்து பச்சை பயிரும் அரிசியும் ஊற வச்சுருந்தேன். ஸோ பெசரட்டுக்கு அதையும் அரைச்சி வச்சுட்டு அதுக்கு சைடிஷாக வந்து கோகோனட் சட்னி. ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சு. அண்ட் கூடவே அத்தைக்கு மதியத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சு. என்ன தான் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் அந்த கடைசி 1 hour அறக்க பறக்கிற கிளம்புற மாதிரியே இருக்கும். ஸோ ஒரு வழியாக எல்லாமே பாப்பாக்கும் பேக் பண்ணிவிட்டு நானும் எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி ஓடியாச்சு. நாளைக்கு வேறு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.